குருவியும் காக்கையும். ஒரு அழகான காட்டுல ராஜுங்கிற ஒரு சின்ன காக்கா வாழ்ந்து வந்துச்சு. ராஜு காக்காவால மற்ற நண்பர்கள் போல சகஜமா விளையாட முடியாது. அது எப்போதுமே சோர்வாகத்தான் இருக்கும். ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது எல்லா நண்பர்களும் ரேஸ் வைப்பாங்க. அதுல எப்போதுமே ராஜு காக்கா தான் கடைசியா வரும். இதுக்கு காரணம் அந்த சின்ன காக்கா சரியா சாப்பிடவே செய்யாது. மகனே ராஜு, அம்மா விதவிதமான பழம் கொண்டு வந்திருக்கேன், வா சீக்கிரம் இந்த பழங்களை வந்து சாப்பிடு. அம்மா வேண்டாம், எனக்கு பழங்கள் எல்லாம் பிடிக்காது. நான் தானியங்கள் தான் சாப்பிடுவேன். சரி, அப்படின்னா இந்த தானியங்களை சாப்பிடு. இல்ல இந்த தானியம் ரொம்ப காஞ்சு போயிருக்கு, எனக்கு வேண்டாம். இந்த மாதிரி ராஜு காக்கா ஒவ்வொரு முறையும் சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் காரணம் சொல்லும். மகனை சாப்பிட வைக்கிறதுக்காக ராணிக்காகவும் அதனோட அப்பாவை கூப்பிட்டுச்சு. இங்க வாங்க, ராஜு சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறான், அவனை சாப்பிட வைங்க. உடனே காலுக்காகவும் ரொம்ப கோபமா தான் பையன் ராஜு கிட்ட வந்துச்சு. ஒரு பெரிய கம்பை எடுத்து தான் பையன் ராஜுவ ரொம்ப பலமா அடிக்க ஆரம்பிச்சது. ஹே ராஜு, தினமும் உனக்கு இதேதான் வேலையா போச்சு. ஒழுங்கா சாப்பிடு, இல்ல தினமும் நீ என்கிட்ட இருந்து இப்படிதான் அடி வாங்கிக்கிட்டே இருப்ப. தான் அப்பா அடிச்சதுமே வலி தாங்க முடியாம ராஜுக்காகவும் ரொம்ப அழுதுச்சு. இப்படிதான் ஒவ்வொரு நாளா அந்த ராஜு காக்காவோட வாழ்க்கை நகர்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அம்மாக்காகவும் அப்பாக்காகவும் தான் பையனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. ராஜுவை பரிசோதிச்ச டாக்டர் அவங்க அம்மா கிட்ட இப்படி சொன்னாரு. ராஜு சத்தான உணவுகளையே சாப்பிடுறது இல்லையா, அவன் ரொம்ப பலவீனமா இருக்கான். அவனுக்கு நிறைய சத்தான முட்டை, பழம், இறைச்சி எல்லாம் கொடுங்க. டாக்டர், நான் என்னன்னு சொல்றது? நான் தினமும் அவனுக்கு நிறைய சுவையான பழங்களை தான் கொடுக்கறேன், ஆனா அவன் எதையுமே சாப்பிட மாட்டேங்கிறான். சின்ன குழந்தைங்க அப்படிதான் இருப்பாங்க. உங்ககிட்ட அன்பா பேசி அவங்கள சாப்பிட வைக்கணும். உங்க செய்யற சின்ன சின்ன செயல்களையும் பாராட்டி அவங்கள ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதே காட்டுல மீனுங்கிற ஒரு குருவி வாழ்ந்து வந்துச்சு. அந்த குருவி தான் குழந்தைகிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கும். சாரா, இந்த தானியங்களை சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு தானியம் சாப்பிடவே பிடிக்காது, எனக்கு தானியம் வேண்டாம். சரி சாரா, வேண்டானா நீ சாப்பிட வேண்டாம். ஆனா நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது நானும் என் அம்மா கிட்ட இப்படிதான் சொன்னேன். தானியம் சாப்பிடாம எனக்கு ஒரு பெரிய நோய் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா டாக்டர் கிட்ட போய் 5 ஊசி போட்டிருந்து. அப்பதான் டாக்டர் சொன்னாரு, நீ தானியம் சாப்பிடாதனாலதான் உனக்கு இந்த நோய் வந்துச்சுன்னு. அப்படியா அம்மா? எனக்கு ஊசி எல்லாம் வேண்டாமா, நான் இப்பவே தானியங்களை சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்ன சாரா அந்த தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சா. மகனே ராஜு, இந்த முட்டையை சாப்பிடு, உனக்கு டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அம்மா, எனக்கு இந்த முட்டையோட வாசமே பிடிக்கலம்மா, எனக்கு இந்த முட்டை வேண்டாம். உன்னை எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஹலோ, இங்க வாங்க, ராஜு முட்டை சாப்பிட மாட்டேன்னு சொல்றான். உடனே காலுக்காகவும் ரொம்ப கோபத்தோட தான் பையன் கிட்ட பறந்து வந்துச்சு. தான் பையன் மேல உட்கார்ந்த காலுக்காகவும் இப்படி சொல்லுச்சு. ஹே ராஜு, நீ இன்னைக்கு இந்த முட்டையை சாப்பிடாம உன்னை விடவே மாட்டேன். இறக்கல, உன்னை இன்னைக்கு அடிக்க தான் செய்வேன். ஆயத்தர. சாரா, அம்மா இப்ப வந்துடுறேன். காலு அண்ணா வீட்ல இருந்து ஏதோ சத்தம் வருது அப்படின்னு சொன்ன மீனு குருவி காலுக்காகத்தோட வீட்டுக்குள்ள பறந்து போச்சு. காலு, என்ன இது? அவன் சின்ன குழந்தை, அவனை அடிக்காத, விட்டுரு. மீனு, உனக்கு ஒன்னும் தெரியாது. இவன் எதையுமே சாப்பிடுறான் இல்ல, தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறான். இவன் இப்படி இருக்கிறதுனால நாங்க எல்லா காசையும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் செலவழிக்கிறோம். காலு அண்ணா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க, தயவு செஞ்சு ராஜுவை விட்டுருங்க. உடனே காலுக்காகவும் அங்கிருந்து நீங்குச்சு. ராஜுக்காகவும் மீனு குருவி கிட்ட ஓடி வந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு ராஜுவை நான் என் வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் பாருங்க அவன் எப்படி சாப்பிடுறான்னு. நான் இவ்ளோ அடிச்சும் திட்டியும் அவன் எதுவுமே சாப்பிடல. அவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன். நான் பார்க்க தானே போறேன் மீனு, நீ எப்படி அவனை சாப்பிட வைக்கிறேன்னு. பிறகு மீனு குருவி ராஜுவை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போச்சு. ராஜு, அழாத, இங்க யாரும் ஒன்னும் அடிக்க மாட்டாங்க, நீ சாரா கூட சந்தோஷமா விளையாடலாம். மீனு ஆண்டி, என் அப்பா எப்பவுமே இப்படிதான், நான் சாப்பிடலன்னு என்னை எப்பவும் திட்டிக்கிட்டே அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. மறுநாள் காலையில மீனு குருவி ராஜுவையும் சாராவையும் கூட்டிக்கிட்டு உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. சாரா, நீ ராஜு கூட பேசிக்கிட்டு, அம்மா உணவு தேடிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன மீனு குருவி உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. ராஜு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அம்மா கொண்டு வர பழங்கள் ரொம்ப ருசியா இருக்கும். நம்மளோட அம்மா அப்பா நமக்கு எதை தந்தாலும் அது ரொம்ப ஆரோக்கியமா தான் இருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே மீனு குருவி சுவையான பழங்களை எடுத்துட்டு வந்துச்சு. சாராவோ அந்த பழங்கள் முழுவதையும் சாப்பிட்டா. ராஜு, என்ன பாக்குற? இந்த பழத்தை சாப்பிடு. ஆண்டா,
இல்ல ஆண்டி, எனக்கு இந்த பழம் பிடிக்கல. சரி ராஜு, நம்ம 2 பேர்ல யாரு இந்த பழத்தை முதல்ல சாப்பிடுறான்னு பாப்போமா? நீ இதுல ஜெயிச்சுட்ட, நீ என்ன கேட்டாலும் ஆண்டி வாங்கி தருவேன். மீனுக்குருவி இப்படி சொன்னதும் ராஜு காக்கா ரொம்ப வேகமா அந்த பழத்தை சாப்பிட்டு முடிச்சிடுச்சு. மறுநாள் முட்டை ஆம்லெட் போட்டு மீனுக்குருவி 2 குழந்தைங்களுக்கும் கொடுத்துச்சு. ஆண்டி, எனக்கு முட்டையே பிடிக்காது, எனக்கு இது வேண்டாம். சாரா, நீ இந்த ஆம்லெட்டை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ராஜுவுக்கு சொல்லு. உடனே சாராவும் அந்த ஆம்லெட்டை சாப்பிட ஆரம்பிச்சா. ஆகா அம்மா, இந்த ஆம்லெட் ரொம்ப ருசியா இருக்குமா, எனக்கு இன்னொரு ஆம்லெட் கூட வேணும். சாரா இப்படி சொன்னதும் ராஜுவும் அந்த ஆம்லெட்டை சாப்பிட ஆரம்பிச்சான். இப்படியே மெதுவா மீனுக்குருவியோட அன்பால வார்த்தைகளால ராஜுக்காகவும் எல்லா உணவுப் பொருட்களையும் சாப்பிட ஆரம்பிச்சது. கொஞ்ச நாட்கள்லயே மீனுக்குருவி ராஜு காக்காவை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போச்சு. ராணி அக்கா, இப்ப ராஜு உங்க இஷ்டப்படியே என்னது கொடுத்தாலும் சாப்பிடுவான். அம்மா, நம்ம வீட்ல அவிச்ச முட்டை இருக்கா அம்மா? ராஜு காக்கா இப்படி சொன்னதை கேட்டதுமே 2 காகங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. மீனு, எனக்கு இப்பதான் புரியுது. குழந்தைங்க கிட்ட கோபமாகவும் அடிச்சு பேசுறத விட அவங்க கிட்ட அன்பா பேசுனா அவங்க புரிஞ்சுப்பாங்க. உன்னோட வழிதான் சரின்னு நீ நிரூபிச்சிட்ட. அன்னையிலிருந்து 2 காகங்களும் தான் பையனை அடிக்கிறதையே விட்டுட்டாங்க. ராஜுவும் எல்லா உணவுகளையும் சரியா சாப்பிட ஆரம்பிச்சான். பிறகு அந்த காக்கை குடும்பங்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. காட்டில் குளிர்காலம். ஒரு நாள் நாம்பூர் காட்டுல கோடைக்காலம் முடிஞ்சு குளிர்காலம் ஆரம்பமாச்சு. ஆனா இந்த முறை காட்டுல வழக்கத்தை விட குளிர் சற்று அதிகமாகவே இருந்துச்சு. இந்த காட்டுல வாழ்ந்த மீனுங்கிற ஒரு குருவி என்னோட வீட்டுல உட்கார்ந்தபடியே பனிப்பொழிவை ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. மீனுக்குருவி இயல்பாகவே எல்லாருக்கும் உதவி செய்யற குணத்தை கொண்டிருந்துச்சு. மீனுக்குருவியோட பக்கத்து வீட்டுல காலு மற்றும் ராணிங்கிற 2 காகங்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க எப்போதுமே உழைக்காமலே தனக்கு எல்லாம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. காலு மற்றும் ராணி ரொம்ப சோம்பேறியா இருந்தாங்க. அதனால அவங்களோட வீடு ரொம்ப மோசமான நிலையில இருந்துச்சு. அந்த பனிப்பொழிவுக்கு ஈடு செய்ய முடியாம காலு மற்றும் ராணியோட வீடு திடீர்னு உடைஞ்சு விழுந்துடுச்சு. இதனால 2 காகங்களும் மீனுக்குருவியோட வீட்டின் கதவை வேகமா தட்ட ஆரம்பிச்சாங்க. அட, இந்த நேரத்துல யாரு என் வீட்டோட கதவை தட்டுறது? யாருக்கோ உதவி தேவைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் வீட்டோட கதவை திறந்துச்சு. மீனு, நாங்க இருந்த வீட்டை பாரு, இருந்த இடம் தெரியாமலே காணாம போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல காட்டுல இருட்ட ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க வீட்டுல எங்க 2 பேருக்கும் இடம் கொடுக்கறியா? இன்னைக்கு ராத்திரி மட்டும் உன்னோட வீட்டுல நாங்க 2 பேரும் தங்கிக்கிறோம். நாளைக்கு சீக்கிரமா எழுந்து எங்களோட வீடு கட்டுற வேலையை தொடங்கிடுறோம். ஹலோ அண்ணா, ராணி அக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. அங்க இன்னைக்கு ராத்திரி என் வீட்டுல நீங்க தாராளமா தங்கிக்கலாம். நாளைக்கு காலையில எழும்பி உங்களோட வீடு கட்டுற வேலையை சீக்கிரமா தொடங்குங்க. என்ன பனிக்காலத்துக்கு அப்புறம் மழைக்காலம் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி 2 காகங்களையும் தன்னோட வீட்டுக்குள்ள அனுமதிச்சது. மீனு, எங்க 2 பேருக்கும் இப்ப ரொம்ப பசிக்குது. எங்க கிட்ட இருந்த தானியங்களும் இப்ப எங்களை விட்டு போயிடுச்சு. நீ எங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட உணவு தரியா? நாளைக்கு அந்த உணவை நான் திருப்பி கொடுத்துடுறேன். ராணி அக்கா, எனக்கு உணவெல்லாம் திருப்பி வேண்டாம். நான் சந்தோஷமா உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு உணவு தரேன், கவலைப்படாதீங்க. நீங்க உங்களுக்கான வீடு கட்டுற வேலையை மட்டும் சீக்கிரம் தொடங்குங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி 2 காகங்களுக்கும் தாங்கிட்ட இருந்த பழத்தை கொடுத்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல இரவு நேரம் வந்துச்சு. இரவு நேரம் பனிப்பொழிவு இன்னும் அதிகமா இருந்துச்சு. காலுவும் ராணியும் மீனுக்குருவியோட வீட்டுல ரொம்ப வெதுவெதுப்பா தூங்குனாங்க. மீனுக்குருவியும் ரொம்ப நிம்மதியா தன்னோட வீட்டுல படுத்து தூங்குச்சு. ஒரு வழியா காட்டுல இரவு நேரம் முடிஞ்சு பகல் நேரம் ஆரம்பமாச்சு. மீனுக்குருவியோ அன்னைக்கு வழக்கம் போல உணவு தேடுறதுக்காக சீக்கிரமா எழும்பிடுச்சு. ஆனா காலுவோ ராணியோ இன்னும் எழும்பாம தூங்கிக்கிட்டே இருந்தாங்க. காலு அண்ணா, நேரம் ஆகிடுச்சு. நீங்க உங்களோட வீடு கட்டுற வேலையை தொடங்க வேண்டாமா? சீக்கிரம் எழும்புங்க. மீனு, எனக்கும் ராணிக்கும் இவ்ளோ காலையில எழும்பி பழக்கமே இல்ல. நீ உணவு தேடுறதுக்கு கிளம்பு. நானும் ராணியும் கொஞ்ச நேரம் கழிச்சு எழும்பி வீடு கட்டுற வேலையை தொடங்குறோம். காலுக்காக இப்படி சொன்னதுமே மீனுக்குருவி வழக்கம் போல உணவு தேடுறதுக்காக தன்னோட வீட்டுல இருந்து வெளியே கிளம்பி போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல மத்தியான நேரம் வந்துச்சு. ஆனா காலுவும் ராணியும் இன்னும் எழும்பாம வீட்டுல தூங்கிக்கிட்டே இருந்தாங்க. காலு காகத்துக்கு ரொம்ப பசி எடுத்ததுனால அது தூக்கத்துல இருந்து முழிச்சது. ராணி, ராணி எழுந்துரு, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. நம்ம வீடு கட்டுற வேலையை தொடங்க வேண்டாமா?
சீக்கிரம், எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. என்ன காலு சொல்றீங்க? வீடு கட்ட போறீங்களா? காலு, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ராணி, இது நம்மளோட வீடு இல்லையே. நாம இன்னைக்கு வீடு கட்டிடுவோம்னு சொல்லிதானே மீனுக்குருவி கிட்ட இந்த வீட்ல இடம் கேட்டோம். ஆமா காலு, அதெல்லாம் எனக்கு தெரியும். மீனுக்குருவி ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறதுனால அதனால இவ்ளோ ஒரு வசதியான வீட்டை கட்ட முடிஞ்சது. நீங்க என்னைக்குமே இப்படி ஒரு வீட்டை கட்ட மாட்டீங்க. அதனால இந்த வீடை எப்படி நமக்கு சொந்தமாக்கிக்கிறதுன்னு தான் யோசிக்கணும். நீ என்ன சொல்ற ராணி? என்ன பண்ண போற? எனக்கு எதுவுமே புரியலையே. காலு, நீங்க முதல்ல வீட்டோட கதவை பூட்டுங்க, மற்றதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொன்ன ரெண்டு காகங்களும் வீட்டோட கதவை பூட்டிக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டுல இருந்த உணவை சாப்பிட்டாங்க. அப்படியே காட்டுல சாயந்தர நேரம் ஆச்சு. உணவு தேட போன மீனுக்குருவி ரொம்ப களைப்பா தன்னோட வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. ஆனா வீட்டோட கதவு பூட்டி இருந்ததுனால மீனுக்குருவி தான் வீட்டோட கதவை தட்ட ஆரம்பிச்சது. ராணி, கதவை தட்டுறது மீனுக்குருவி தான். இப்ப என்ன செய்ய போற? ஏதோ திட்டம் வச்சிருக்கேன்னு சொன்ன. ராணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காலு, நீங்க அமைதியா என் பின்னாடி மட்டும் நில்லுங்க. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியும். ராணி அக்கா, இதுக்காக வீட்டோட கதவை பூட்டி வச்சிருக்கீங்க. நான் திரும்பி வந்துட்டேன். வீட்டோட கதவை திறங்க. ஹே மீனு, இனிமே இது எங்க வீடு. இது எங்களுக்கு தான் சொந்தம். ராணி அக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு நாள் தங்கிக்கிறதுக்கு தானே நான் என் வீட்டுல உங்களுக்கு இடம் கொடுத்தேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த பனிக்காலம் முடியறது வரை நாங்க வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டோம். இத மீறி நீ எங்களை இந்த வீட்ல இருந்து வெளியே துரத்தணும்னு நினைச்ச. நானும் காலுவும் சேர்ந்து உன்னோட வீட்டுக்கு தீ வச்சிடுவோம். அப்புறம் இந்த வீடு உனக்கும் கிடைக்காது, எனக்கும் கிடைக்காது. வேண்டாம் ராணி அக்கா, தயவு செஞ்சு அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. இது நான் ஆசாசியா கட்டின வீடு. நானே இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ராணிக்காகவும் தான் வீட்டுக்கு நெருப்பு வச்சிடுமோங்கிற பயத்துல ரொம்ப வருத்தத்தோட அங்கிருந்து பறந்து போச்சு. மீனுக்குருவியோ ரொம்ப வருத்தத்தோட ஒரு பஞ்சு காட்டோட அடிவாரத்துல உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த காகங்கள் எனக்கு இப்படி துரோகம் செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அவங்க மேல இறக்கப்பட்டுதான் என் வீட்டுல அவங்கள தங்க அனுமதிச்சேன். இப்ப என்னையே என் வீட்டுல இருந்து வெளியே துரத்திட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டாகிடும். ராத்திரி முழுக்க நான் இந்த குளிர்லயே நடுங்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரொம்ப வருத்தத்தோட அந்த மரத்தோட பக்கத்துல உட்கார்ந்து இருந்துச்சு. இத கேட்டுக்கிட்டு இருந்த மரம் மீனுக்குருவி கிட்ட இப்படி சொல்லுச்சு. குருவி, இவ்வளவு நேரம் நீ பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீ கவலைப்படாத. தப்பு செஞ்சவங்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் தண்டனை கிடைக்கும். எங்களோட பருத்தி காட்டு பக்கத்துல நிறைய பூசணிக்காய் விளைஞ்சிருக்கு பாரு. அந்த பூசணிக்காய நீ உன்னோட வீட பயன்படுத்திக்கோ. இந்த குளிர்ல நீ பாதுகாப்பா இருக்க நான் என்னோட பஞ்ச உனக்கு தரேன். ஆகா மரமே, நீங்க நல்ல ஆலோசனை சொன்னீங்க. நீங்க சொன்னபடியே இந்த பூசணிக்காய நான் என்னோட வீடா பயன்படுத்துறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா அந்த பெரிய பூசணிக்காய தன்னோட வீடா மாத்துச்சு. பருத்தி மரமும் மீனுக்குருவிக்கு நிறைய பஞ்ச கொடுத்துச்சு. மீனுக்குருவி அந்த பஞ்ச படுக்கையா மாற்றி குளிர்காலத்துல வெது வெதுப்பா அதுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. ரொம்ப பசியா இருந்த மீனுக்குருவி உணவு தேடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. அதே சமயத்துல ரெண்டு காகங்களும் மீனுக்குருவி தான் வீட்டுல சேமிச்சு வச்ச எல்லா உணவுப் பொருட்களையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ராணி, நீ சாப்பிடும் போதே நான் சொன்னேன் அதிகமா சாப்பிடாத, கம்மியா சாப்பிடுன்னு. இப்ப பாரு, வீட்டுல இருந்த எல்லா சாப்பாடும் தீர்ந்து போச்சு. காலு, வேற எதை பத்தி மட்டும் சொல்லுங்க. ஆனா சாப்பாட்டு விஷயத்துல என்ன கண்ணு வைக்காதீங்க. இப்ப என்ன, சாப்பாடு தானே சாப்பிடணும். வாங்க வெளியே போய் உணவு தேடுவோம். என்ன ராணி சொல்ற? அதுக்குள்ள மீனுக்குருவி வந்து நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவ? அப்படி வந்துச்சுன்னா நாம இந்த வீட்டுக்கு நெருப்பு வச்சிடலாம். நமக்கு கிடைக்காத இந்த வீடு அந்த மீனுக்குருவிக்கும் தேவையில்லை. ரொம்ப பசியா இருந்த காகங்கள் சாப்பாடு தேடி வீட்டை இறுக்கமா போட்டிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போனாங்க. அப்படி உணவு தேடி போன காகங்கள் மீனுக்குருவியோட பூசணிக்காய் வீட்டை பார்த்தாங்க. அலு, அங்க பாத்தீங்களா? மீனுக்குருவி ஒரு பெரிய பூசணிக்காயே தன்னோட வீடா மாத்திடுச்சு. அமராணி, நானும் பார்த்தேன். நம்மளோட வீட்டை விட மீனுக்குருவி இப்போ இருக்கிற வீடு ரொம்ப நல்லா இருக்கு. அலு, வாங்க அந்த வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும்னு போய் பார்க்கலாம். இல்ல ராணி, நான் வரல. எனக்கு பயமா இருக்கு. வீட்டுக்கு கிளம்புறேன். நீ வேணா பாத்துட்டு வா. ராணிக்காகவும் அந்த பூசணிக்காய் வீட்டோட ஜன்னல் வழியா எட்டி பார்த்துச்சு. மீனுக்குருவியோட பூசணிக்காய் வீடோ ரொம்ப இடவசதியோட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்த ராணிக்காகவும்
காலு காகத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. காலு, மீனுக்குருவியோட வீடு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாம வேணா இந்த வீட்டை மீனு கிட்ட கொடுத்துட்டு அந்த வீட்டை வாங்கிப்போமா? கண்டிப்பா அந்த குருவி நமக்கு இனிமே அந்த பூசணி வீட தராது. நாம வேறு ஏதாவது வழியில தான் யோசிக்கணும் ராணி அப்படின்னு பேசிக்கிட்ட காகங்கள் தங்களுக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே 2 காகங்களும் தங்களோட திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி போனாங்க. மீனு, உன் வீட்டை விட்டு வெளியே வா. நம்மளோட காட்டுல காட்டுத்தீ வந்துடுச்சு. உன்னோட நண்பர்கள் எல்லாம் அங்க தீக்கு இரையாகிக்கிட்டு இருக்காங்க. என்ன ராணி அக்கா, உண்மையாகவா சொல்றீங்க? ஆமா மீனு, நான் உண்மையா தான் சொல்றேன். எல்லா பறவைகளும் வேற காட்டுக்கு பறந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ராணிக்காக சொன்னத உண்மைன்னு நம்பின மீனுக்குருவி தன்னோட நண்பர்களை காப்பாத்துறதுக்காக வேகமா அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த நேரத்தை பயன்படுத்தின 2 காகங்களும் பூசணிக்காய் வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டாங்க. ஆனா மீனுக்குருவியோட நண்பர்கள் எல்லாம் அவங்களோட வீட்டுல பாதுகாப்பா தான் இருந்தாங்க. காட்டுல எங்கேயுமே காட்டுத்தீ வரல. அப்போதான் மீனுக்குருவிக்கு ராணிக்காகம் தன்னை ஏமாத்தினது தெரிஞ்சு மறுபடியும் தன்னோட பூசணிக்காய் வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. ராணி அக்கா, எதுக்காக என்ன எப்போதுமே ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க? என்னோட வீட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? என் வீட்ல இருந்து வெளியே வாங்க. நீ இப்போ உன்னோட பழைய வீட்டை தாராளமா எடுத்துக்கலாம். எங்களுக்கு இந்த பூசணிக்காய் வீடு ரொம்ப பிடிச்சு போச்சு. இனிமே நாங்க 2 பேரும் இங்கே இருக்கோம். ஆமா மீனு, உனக்கு தான் உன்னோட வீடு திரும்பி கிடைச்சிடுச்சே. இனிமே எங்களை தொல்லை பண்ணாத. நாங்க இந்த பூசணிக்காய் வீட்டிலே இருந்துக்கிறோம். எனக்கும் ராணிக்கோ இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு 2 காகங்களும் சொன்னதுமே மீனுக்குருவியும் வேறு வழி இல்லாம தன்னோட பழைய வீட்டுக்கே திரும்பி போச்சு. காலு, அந்த வீட்டை விட இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குல்ல? இனிமே இது நம்மளுக்கு சொந்தமான வீடு. இந்த வீட்டை நம்ம கிட்ட இருந்து யாரும் வாங்க முடியாது. எனக்கு இந்த பஞ்சுமெத்தை வேற ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்குள்ள உட்கார்ந்தா குளிரே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு 2 காகங்களும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் காட்டுல திடீர்னு கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சது. பலத்த மின்னலோட அடைமழையும் பெஞ்சிச்சு. நேராக மழை நீர் பருத்தி காட்டையும் தர்பூசணி தோட்டத்தையும் சூழ ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே நீரோட மட்டம் ரொம்ப அதிகமா உயர்ந்துச்சு. காலு மற்றும் ராணி இருந்த பூசணிக்காய் வீடு அப்படியே மூழ்கிடுச்சு. 2 காகங்களும் பூசணிக்காய் வீட்ல இருந்து வெளியே வர முடியாம அந்த தண்ணீர்ல மூழ்கியே இறந்து போயிட்டாங்க. அதே சமயத்துல மீனுக்குருவியோ தன்னோட வீட்டுல உட்கார்ந்தபடியே ரொம்ப பாதுகாப்பா ரொம்ப சந்தோஷமா மழைய ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பசங்களா, இந்த கதை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, என்னைக்குமே அடுத்தவங்களுக்கு சொந்தமான பொருளை அபகரிக்கணும்னு நினைக்க கூடாது. அடுத்தவங்களுக்கு சொந்தமான பொருளை தவறான வழியில அடையணும்னு நினைச்சா அதனோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். ஒரு அழகான காட்டுல இருந்த உயரமான மரத்துல ரோசிங்கிற ஒரு சின்ன குருவி ஒரு அழகான வீட்டை கட்டுச்சு. அந்த வீட்டில் தன்னோட குழந்தை பொம்மி கூட அது ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் காட்டில் பயங்கரமா புயல் காற்று வீசுச்சு. காற்றின் வேகம் தாங்க முடியாம ரோசி குருவியோட சின்ன வீடு தரையில விழுந்து உடைஞ்சு போச்சு. ஐயோ கடவுளே, நான் ஆசாசையா கட்டின வீடு இப்படி கீழே விழுந்து உடைஞ்சிடுச்சு. கவலைப்படாதீங்கம்மா, நாம வேணா புது வீடு கட்டிக்கலாம். நான் உங்களுக்கு உதவி பண்றேன். இல்ல பொம்மி, இப்போ நீ என் கூட இருக்கிறது அவ்வளவு பாதுகாப்பா இருக்காது. நான் கொஞ்ச நாளைக்கு உன்னை நம்மளோட பெரியம்மா வீட்டில் விட்டுட்டு வரேன். நான் மறுபடியும் நம்மளோட வீடை சரி செஞ்ச அப்புறம் உன்னை அங்கிருந்து கூட்டிட்டு வரேன். அங்க நீ பாதுகாப்பா இருக்க முடியும். இல்ல வேண்டாம்மா, நான் உங்க கூட தான் இருப்பேன். தயவு செஞ்சு உங்க கூட நான் இருந்துக்கிறேம்மா. நான் வீடு கட்டுறதுக்கு எல்லா உதவியும் பண்ணித்தரேன். இல்ல பொம்மி, உன்னோட பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம். உன்னை பத்திரமா பெரியம்மா வீட்டில் நான் விட்டுட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு ரோசிக்குருவி தங்கிட்ட இருந்த எல்லா உணவுகளையும் ஒரு பையில எடுத்துக்கிட்டு தான் பெரியம்மா வீட்டை நோக்கி போச்சு. பெரியம்மா, பெரியம்மா, நான் ரோசி வந்திருக்கேன், கதவை தரங்க. பெரியம்மா, நான் பொம்மியையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். அந்த சமயத்துல அந்த பக்கமா மிட்டு கிளி வந்துச்சு. ரோசிய பார்த்ததும் மிட்டு கிளி சொல்லுச்சு, யாருமா நீ? பிரௌனி குருவி வீட்ல இல்ல, இடப்பெயர்ச்சி காலம்ல, அதனால அது வேற காட்டுக்கு போயிருக்கு. வர எப்படியும் 1 மாசம் ஆயிடும்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லிட்டு மிட்டு கிளி அங்கிருந்து பறந்துடுச்சு. இதை கேட்ட ரோசிக்கு பயம் இன்னும் அதிகமாயிடுச்சு. கடவுளே, இது என்ன சோதனை? மழை வேற வர மாதிரி இருக்கு. இந்த காட்டுல எனக்கு யாரையுமே தெரியாதே.
இப்போ நான் எங்க போறது? ரோசி குருவி அப்படி சொல்லிட்டு இருக்கிற நேரமே காட்டுல ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழையோட வேகம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ரொம்ப நேரம் ஆகியும் மழை நிக்காததுனால ரோசி குருவி தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு காட்டுல வேற வீட்டுக்கு போச்சு. காட்டோட நடுப்பகுதியில ஒரே ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டோட பக்கத்துல ரோசி குருவி போச்சு. இத பார்த்த காலுக்காகவும் தன்னோட வீட்ல இருந்து வெளியே வந்துச்சு. யாருமா நீ? இந்த மழையில இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? ஐயா, என் பேரு ரோசி. இந்த காட்டுல இருக்கிற ப்ரௌனி என்னோட பெரியம்மா. அவங்க வீட்டுக்கு வந்தேன். வந்த வழியில அவங்க வீட்ல இல்ல. அதான் இந்த மழை நிக்கிறது வர உங்க வீட்ல கொஞ்சம் எனக்கு இடம் தருவீங்களா? என் வீட்டுல இடம் கொடுக்கணுமா? சரி, நான் எது பண்றதா இருந்தாலும் என் மனைவிட்ட கேட்டுதான் பண்ணுவேன். நீ கொஞ்சம் இரு, நான் கேட்டுட்டு வந்துடுறேன். அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போன காலுக்காகவும் தான் மனைவி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. அதுக்கு ராணிக்காகவும் சொல்லுச்சு, இல்லை இல்லை முடியாது, என்னால் அனுமதிக்க முடியாது. வேறு பறவைகள் என் வீட்டில் வந்து தங்குவதில் எனக்கு இஷ்டமில்லை. அப்படின்னா சரி, நல்லா யோசிச்சுக்கோ ராணி. அந்த பறவையோட கையில உணவு மூட்டை இருக்கு. என்ன உணவு மூட்டையா? இதை இவ்வளோ லேட்டாவா சொல்வீங்க? வாங்க என் கூட. அப்படி சொல்லிட்டு அந்த 2 காகங்களும் தங்களோட வீட்ல இருந்து வெளியே வந்தாங்க. இங்க பாரு குருவி, என் வீட்ல நீ சும்மா எல்லாம் தங்க முடியாது. அதுக்கு பதிலா நீ ஏதாவது எங்களுக்கு கொடுத்தாகணும். ரொம்ப நன்றி காகமே, கண்டிப்பா கொடுக்கறேன். என்கிட்ட இருக்கிறது இந்த உணவு மூட்டை மட்டும்தான். இதுல பாதிய நீங்க எடுத்துக்கோங்க. சரி, இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். 2 பேரும் வீட்டுக்குள்ள வாங்க. அப்படி சொன்ன ராணிக்காகவும் 2 குருவிகளையும் தன்னோட வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துச்சு. ஒரு மோசமான அறையில அந்த 2 குருவிகளையும் தங்க வச்சது. ரோசி, நீ சொன்னபடி உணவு தானியத்துல சரி பாதிய எனக்கு தா. இதுதான் உன்னுடைய அறை. இங்க நீ தாராளமா தங்கிக்கலாம். காக்கை இப்படி கேட்டதுமே ரோசி குருவி தன்னோட தானியத்துல சரி பாதிய ராணி காகத்துக்கு கொடுத்துச்சு. ராணி, ரோசி குருவியும் அதனோட குழந்தைகளையும் பார்த்தா பாவமா இருக்கு. நாம வேணா இதுல இருந்து கொஞ்சம் காஃபிய அதுக்கு கொடுப்போமா? பாலு, காஃபி கொடுத்து உபசரிக்கிற அளவுக்கு அவங்க நம்ம விருந்தாளி இல்ல. அவங்க நம்ம வீட்டுக்கு அடைக்கலம் புகுந்தவங்க. பேசாம இந்த தானியத்தை சாப்பிடுங்க அப்படின்னு ராணிக்காகவும் காலுக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. அதே சமயத்துல ரோசி குருவி தான் குழந்தைய நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. கடவுளே, நாளைக்கு இந்த மழை நின்றணும். என் பொண்ணுக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு. மழை நின்னதும் அவளை ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும். அப்படி ரொம்ப கவலைப்பட்ட ரோசி குருவியோ தான் பொண்ணு பொம்மி பக்கத்திலேயே படுத்து தூங்கிடுச்சு. மறுநாள் காலையில மழை நின்றுக்கோன்னு நம்பிக்கையில ரோசி குருவி வெளியே வந்து பார்த்துச்சு. ஆனா மழை நிக்கவே இல்லை. ரோசி குருவியோ ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. என்ன ரோசி, மழை நிக்கல போல இருக்கு. இன்னைக்கு என்ன பண்ண போற? இன்னைக்கு நீ என் வீட்டில் தங்கணும்னா உன்கிட்ட இருக்கிற மிச்ச தானியங்களையும் என்கிட்ட கொடுக்கணும். சரி காகமே, என்கிட்ட கடைசியா இருக்கிறது அந்த தானியம் மட்டும்தான். எனக்கும் வேற வழி இல்லை. நான் உங்ககிட்ட அந்த தானியத்தை கொடுத்துடுறேன். அப்படி சொல்லிட்டு ரோசி குருவி கடைசியா தாங்கிட்ட இருந்த எல்லா தானியத்தையும் ராணி காகத்துக்கிட்ட கொடுத்துச்சு. இந்த காகம் ரொம்ப பேராசை பிடிச்சதா இருக்கு. என்கிட்ட இருந்த மிச்ச தானியத்தையும் வாங்கிடுச்சு. இனிமே எனக்கு சாப்பிட கூட தானியம் இல்லை. அப்படி சொல்லிட்டு ரோசி குருவி தான் குழந்தை பொம்மி கூட பசியோடையே படுத்துடுச்சு. மறுநாள் காலையிலையும் காட்டுல மழை நிக்கவே இல்லை. தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ரோசி, உன் குழந்தைய கூட்டிக்கிட்டு வெளியே போ. இல்லைனா நீ இன்னைக்கு என் வீட்டுக்கு தங்குறதுக்கான தானியத்தை இப்போவே கொடுத்தாகணும். ராணிக்காகமே, ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. இந்த மழையில நான் எங்க போய் தானியத்தை கண்டுபிடிப்பேன்? என் குழந்தைய வச்சுக்கிட்டு நான் எங்க போறது? அது உன்னோட பிரச்சனை, என்னோட பிரச்சனை இல்லை. தானியத்தோட வந்தா என் வீட்டில் இடம் கொடுப்பேன், இல்லைன்னா எங்கேயாவது போயிடு. அப்படி சொல்லிட்டு ராணிக்காகவும் கொஞ்சம் கூட கருணை இல்லாம தன்னோட வீட்டு கதவை பூட்டிடுச்சு. அம்மா, இப்போ நாம என்ன பண்றது? இந்த மழையில வேற நம்ம இப்போ எங்க போறதுமா? நீ கவலைப்படாத பொம்மி, கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். நாம நிச்சயமா பாதுகாப்பா இருப்போம். அப்படி சொன்ன ரோசி குருவி தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு காட்டில் வேற ஏதாவது வீடு இருக்கான்னு பார்த்துச்சு. அப்போ தூரத்துல ஒரு வீடு அதுக்கு தென்பட்டுச்சு.
அந்த வீட்டோட கதவு திறந்திருந்ததுனால ரோசிக்குருவி அந்த வீட்டுக்குள்ள பார்த்துச்சு. அங்க ஒரு கழுகு தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அச்சோ பொம்மி, இங்க ஒரு கழுகு படுத்துக்கிட்டு இருக்கு. இந்த கழுகோட கண்ணில் நாம தென்பட்டோம்னா நம்ம அதுக்கு இரையாக வேண்டியதுதான். வா, சீக்கிரம் இங்கிருந்து போயிடலாம். அப்படி சொன்ன ரோசிக்குருவியோ ரொம்ப கவலையோட அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கடவுளே, இன்னும் எனக்கு எவ்வளோ சோதனையை கொடுப்பீங்க? என் குழந்தைக்கு வேற காய்ச்சல் அதிகமா இருக்கு. இந்த காட்டுல இனிமே நாங்க எங்க போறது? அந்த சமயத்துல மீனுக்குருவி இரை தேடுறதுக்காக கையில ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா வந்துச்சு. என்னாச்சு நீலக்குருவி, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? ஆமா, இந்த கொற்ற மழையில உன் குழந்தைய வச்சுக்கிட்டு ஏன் நனைஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு மீனுக்குருவி கேட்டதுமே ரோசிக்குருவி நடந்த எல்லா விஷயத்தையும் மீனு கிட்ட சொல்லுச்சு. அச்சோ, நீ கவலைப்படாத ரோசி, கண்டிப்பா நான் உனக்கு உதவி செய்றேன். வா, என் வீடு ரொம்ப பாதுகாப்பானது. உனக்கும் உன் குழந்தைக்கும் ரொம்ப அடைக்கலமா இருக்கும். அப்படி சொல்லிட்டு மீனுக்குருவி தன்னோட கொடையிலேயே ரோசியையும் அதனோட குழந்தை பொம்மியையும் கூட்டிட்டு போச்சு. மீனு, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் இல்லைன்னா நானும் என் குழந்தையும் இந்நேரம் இறந்து போயிருப்போம். நீ கவலைப்படாத, பொம்மிக்கு எதுவும் ஆகாது. இந்த காஃபியை குடிச்சிட்டு பொம்மியை பார்த்துக்கோ. நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். அப்படி சொன்ன மீனுக்குருவி தன்னோட கொடையை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலை நோக்கி போச்சு. டாக்டர், ஒரு சின்ன குழந்தைக்கு ரொம்ப அதிகமா காய்ச்சல் இருக்கு. தயவு செய்து என் கூட வாங்க. என்ன மீனு சொல்ற? இந்த மழையில எப்படி வாருது? நீ வேணா அந்த குழந்தைய இங்க கூட்டிட்டு வா. இல்ல டாக்டர், என்கிட்ட கொடை இருக்கு. நான் உங்களை நனையாம கூட்டிட்டு போயிடுவேன். தயவு செய்து வாங்க டாக்டர். மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே புறா டாக்டரும் அதனோட போக சம்மதிச்சாரு. மீனுக்குருவி தன் கொடையில புறா டாக்டரை நனையாம கூட்டிட்டு போச்சு. பொம்மியை பரிசோதிச்ச டாக்டர் அதுக்கு தேவையான மெடிசின்ஸை கொடுத்தாரு. இதை பார்த்த ரோசி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ரொம்ப நன்றி டாக்டர். நான் கூப்பிட்டதுக்காக நீங்க என் வீட்டுக்கு வந்தீங்க. உங்களை மழையில நனையாம மறுபடியும் நான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு விட்டுறேன். டாக்டரும் தன்னோட ஃபீஸை வாங்கிக்கிட்டு ரொம்ப பாதுகாப்பா மீனுக்குருவியோட கொடையில தன்னோட ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. மீனு அக்கா, இந்த உதவியை நான் சாகிற வரை மறக்க மாட்டேன். உங்களோட நல்ல நட்பு கிடைச்சதுக்கு நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். ரோசி, நீ எதுக்கும் கவலைப்படாத. மழை முடிகிறது வரைக்கும் நீ ஏன் வீட்டிலேயே தங்கிக்கலாம். இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போச்சு. ஒரு வழியா காட்டுல மழை நின்று வெயிலும் வர ஆரம்பிச்சது. எல்லா பறவைகளும் இதனால ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரோசிக்குருவி தனக்குன்னு ஒரு அருமையான வீடை கட்டணும்னு நினைச்சது. அதுக்காக காட்டுல இருக்கிற மரக்கட்டைகள் எல்லாத்தையும் சேகரிச்சது. ரோசிக்குருவி எடுத்துட்டு வந்த ஒவ்வொரு மரக்கட்டைகளையும் மீனுக்குருவி அடுக்கி ரொம்பவே உறுதியான வீட்டை கட்டுச்சு. ரொம்பவே சீக்கிரமா புயலாலையும் மழையாலையும் பாதிக்கப்படாத ஒரு அழகான வீட்டை 2 பேரும் கட்டுனாங்க. ஐயா ஜாலி. அம்மா, இனிமே நம்ம வீட்டுக்கு எதுவும் ஆகாது. ஆமா பொம்மி, இது எல்லாம் மீனுக்குருவியால தான் நடந்துச்சு. மீனு அக்கா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் எதுக்கு ரோசி? இனிமே என்னைக்குமே நாம 2 பேரும் சிறந்த தோழிகளா இருக்கலாம். அன்னிலிருந்து ரோசியும் பொம்மியும் எந்த கவலையும் இல்லாம அந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்னா, வாழ்க்கையில எதிர்பாராத நேரத்துல நமக்கு வர கஷ்டத்தை ரொம்பவே மனதைரியத்தோட எதிர்த்து போராடணும். நிச்சயமா நமக்கு ஏதாவது ஒரு வடிவில் கண்டிப்பா உதவி